இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் காமனை தகனம் செய்த ஒரு அற்புத வீர செயலை புரிந்த ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கின்றது. திருக்கொருக்கை அப்படிங்கிற இந்த பெயர் எதனால வந்தது அப்படின்னா, அந்த கங்கை நீரால் சிவபெருமானை அபிஷேகம் செய்வாராம். உணர்தல் அவருக்கு எப்படி ஆனதுன்னா ஆணவமாக மாறி போனது. இப்படி மாறி போகிற போது கை குறுக்கையானதாம். அதனால் உடனடியாக இந்த மகரிஷி தன்னுடைய தவறை உணர 4 முனிவர்கள், பிரம்மாவுடைய 4 மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் பல அசுரர்கள் பிறப்பெடுக்க காரணமா மாறி போன தேவர்களினுடைய கற்பக விருட்சு காமதேனு அத்தனையும் பறித்து கொண்டு தன்வசம் செய்து கொண்டார்கள். ஏற்கனவே தட்சனுடைய அழிவுக்கு பிறகு பார்வதி தேவியார் பூலோகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறாங்க. எப்பொழுது சிவபெருமான் யோக நிலையிலிருந்து எழுவது, நம்முடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்போது தீர்ப்பது அப்படின்னு சொல்லி பயந்து அஞ்சு நடுங்கிறாங்க. யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இச்சையை தூண்டினால்தான் உமாதேவியோடு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதை உணர்த்த, நான் தானே இதற்கெல்லாம் அதிபதி, நான் செய்யாமல் இந்த வேலையை யார் செய்வது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். அப்படி போகிற போது ரதி தேவியார் தடுக்கிறார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்து ஒரு பார்வை பார்த்த உடனே காமன் அந்த இடத்திலேயே ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தினம் ஒவ்வொரு தலமாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அட்ட வீரட்ட தலங்களில் 7வது தலமாக திருக்கொருக்கை என்ற தலத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் காமனை தகனம் செய்த ஒரு அற்புத வீர செயலை புரிந்த ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்துக்கு திருக்கொருக்கை அப்படிங்கிற இந்த பெயர் எதனால வந்தது அப்படின்னா, இது ஒரு காரணத்தினால் வந்தது. தீர்த்தவாகு அப்படிங்கிற ஒரு மகரிஷி என்ன பண்ணுவாராம், எந்த சிவபெருமான் கோயிலுக்கு போனாலும் அந்த இருந்த இடத்திலிருந்து கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணுவாராம். இதை எப்படி செய்வார்னா, நின்ற இடத்திலிருந்து கையை நீட்டுவாராம். இந்த கை நேரடியாக கங்கை இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் கங்கை நீரை வாங்கி கொண்டு வருமா. அந்த கங்கை நீரால் சிவபெருமானை அபிஷேகம் செய்வாராம். இப்படி பல திருத்தலங்களுக்கு போக போக தனக்கு எவ்வளவு பெரிய வலிமை அப்படிங்கிறத உணர்ந்தார் இந்த மகரிஷி. இந்த உணர்தல் அவருக்கு எப்படி ஆனதுன்னா ஆணவமாக மாறி போனது. இப்படி மாறி போகிற போது அவர் இந்த இறைவனை வழிபட வரார். அப்படி வழிபட வருகிற போது கங்கையில் நீராட்ட கையை நீட்டுறாரு. அந்த கை நீண்டு போகாமல் குறுங்கி போனதாம், கை குறுக்கையானதாம். அதனால் உடனடியாக இந்த மகரிஷி தன்னுடைய தவறை உணர்ந்த பிறகு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து ஆசியும் வழங்குறாரு. அவருடைய கை குறுகியதாலே இந்த ஊர் திருக்குருக்கை அப்படிங்கிற பெயரோடு இன்றைக்கு திருக்கொருக்கை அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் காமனை தகனம் செய்தார். எப்படி தகனம் செய்கிறார் அப்படின்னா, 4 முனிவர்கள், பிரம்மாவுடைய 4 மகன்கள் அப்படின்னு சொல்லலாம். சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் அப்படின்ற இந்த 4 முனிவர்களுக்கும் ஞானம் கற்பிக்க வேண்டி சிவபெருமான் தென்முக கடவுளாக தட்சணாமூர்த்தி வடிவம் எடுத்து அமர்றார். அமர்ந்து இந்த 4 பிள்ளைகளுக்கும் ஞானத்தை போதிக்க நீண்ட காலமாக யோக நிலையில் அமர்றார். இந்த நீண்ட காலம் என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தில் பல அசுரர்கள் பிறப்பெடுக்க காரணமாக மாறி போனது. பல அசுரர்கள் இந்த காலத்தில் பிறந்து பல பேரை சித்திரவதை செய்கிறாங்க. இந்த தட்சிணாமூர்த்தி அமைதியாக ஞான நிலையில் அமர்ந்து கொண்டே இருக்க, பூலோகத்திலும் தேவ உலகத்திலும் பல பேர் பல இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. தாரகாசூரன், கிரௌஞ்சன் போன்ற அசுரர்கள் எல்லாம் பிறப்பெடுத்து தேவர்களினுடைய இந்திர பதவிக்கும் தேவர்களினுடைய கற்பக விருட்சு காமதேனு அத்தனையும் பறித்து கொண்டு தன்வசம் செய்து கொண்டார்கள். இப்படி தன்வசம் செய்து கொண்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் பிரம்மாவினுடைய தலைமையில ஒரு திட்டம் தீட்டப்படுது, ஒரு ஆலோசனை செய்யப்படுது. இந்த தாரகாசூரன், கிரௌஞ்சன் போன்ற வீர அசுரர்களிடமிருந்து தன்னை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னா, அது சிவபெருமான் ஒருவரால் தான் முடியும். ஆனால் சிவபெருமான் யோக நிலையில் இருக்கார். இப்ப யோக நிலையிலிருந்து சிவபெருமானை எழுப்பணும். எழுப்பிய பிறகு ஏற்கனவே தட்சனுடைய அழிவுக்கு பிறகு பார்வதி தேவியார் பூலோகத்தில் பிறப்பெடுத்திருக்கிறாங்க.
அப்படி பிறப்பு எடுத்ததனால அந்த பார்வதி தேவியோடு சிவபெருமானை சேர்த்து வைக்க வேண்டும். அதன் பிறகு குமார சம்பவம் நிகழ வேண்டும். திருமுருகன் பிறந்து வளர்ந்து இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் சொன்ன உடனே இந்த தேவர்கள் எல்லாம் பதறி போனார்கள். எப்பொழுது சிவபெருமான் யோக நிலையிலிருந்து எழுவது, நம்முடைய இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்போது தீர்ப்பது அப்படின்னு சொல்லி பயந்து அஞ்சு நடுங்கிறாங்க. உடனே காமதேவனை அழைக்கிறாங்க. இந்த காமன் ஆசைகளை தூண்டக்கூடியவன். காமதேவனால் மட்டும்தான் இந்த உலகத்தில் உலக உயிர்கள் எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறையை பெருக்கி வளம் பெற செய்யக்கூடியது. எனவே இந்த காமதேவனுடைய பணி என்ன? பிறருக்கு இச்சையை தூண்டுவது. யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இச்சையை தூண்டினால்தான் உமாதேவியோடு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதை உணர்த்த இந்த காமனை அழைத்து சிவபெருமானை யோக நிலையிலிருந்து எழுப்பும்படி பணிக்கிறார்கள். அப்போ முதல்ல காமதேவன் மறுக்கிறார். ஆனால் அவருக்குள்ள இருந்த ஆணவம் என்ன ஆகுதுன்னா, நான் தானே இதற்கெல்லாம் அதிபதி, நான் செய்யாமல் இந்த வேலையை யார் செய்வது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போகிறார். அப்படி போகிற போது ரதி தேவியார் தடுக்கிறாங்க. யாரை நீங்க எழுப்ப போறீங்க? எப்படிப்பட்ட ஞான கடவுளாகிய தட்சணாமூர்த்தியை நீங்க ஞான நிலையிலிருந்து எழுப்பினால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி தடுத்தும் கேட்கல. அப்படி இருந்தும் காமதேவன் என்ன பண்றாரு? போய் தென் திசையில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியாகிய ஞான கடவுள் மீது தன்னுடைய காம வலையை வீசுறார். வீசிய அடுத்த நொடி சிவபெருமானுடைய நெற்றிக்கண் திறந்து ஒரு பார்வை பார்த்த உடனே காமன் அந்த இடத்திலேயே தகனமாகி போனார், சாம்பலாகி போனார். இன்றைக்கும் இந்த திருக்கொருக்கை தலத்திற்கு பக்கத்துல விபூதி குட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் காமன் விபூதியாக ஆனான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சொல்லி அழைக்கப்படுது. அப்படி காமன் தகனமாகிய இந்த திருத்தலம் தான் இந்த அட்ட வீரட்ட செயல்களில் 7வது தலமாக இருக்கக்கூடியது. இந்த திருத்தலத்தில் இறைவன் வீரட்டேஸ்வரராகவும் இறைவி ஞானாம்பிகையாகவும் காட்சி கொடுத்து நமக்கெல்லாம் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் கண்டிப்பாக இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வீரட்டேஸ்வரரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலங்களையும் பெறும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.